நீ வேற அமைதியா இரு, நான் எங்க வச்சனே தெரியல ரிமோட் அப்படி சொல்லிட்டு தேடுறாங்க. பத்திரமா இருக்க எடுத்து வைக்கிறேன் பாத்தீங்களா, அததான் மறந்துடுறேன். பத்திரமா எடுத்து வைக்கிறதுனா மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறது பத்தி தான் பத்திரமா வைக்கிறது. அததான் பத்திரமா இருக்குன்னு பத்திரமா எடுத்து வச்சேன், அததான் மறந்துட்டேன். கடைசியில எங்க வச்சிருந்தீங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. பெட்டுக்கு அடியில வச்சுட்டாரு சார். நான் பெட்டை தட்டி மாடியில எடுத்து போய் போடும்போது தான் இவர் ரிமோட் ஒளிச்சு வச்சது இந்த இடம் தான் அப்படின்றதே கண்டுபிடிச்சோம். ஓ, நமக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் பத்தல, வெள்ளந்தியா வளர்ந்துட்டோம். சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். ஒரு லவர்ஸ் டேக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன். நைட்டு சொல்லலாம் ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன், ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். ஓ அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? அவட்ட கொடுங்க. வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ? அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையமா ஒளிச்சு. ஏமா ஏமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தைரியமா போய் பாருங்க. ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. வந்த வாக்குல நேரா வந்து இந்த அந்த இது உனக்கு தான் வாங்கினேன், நீங்க சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல. தெரிஞ்சுக்கிட்டியா? டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்து வந்திருக்காங்கப்பா, கொண்டாங்க. இந்தா என்னது? லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டரா? இது நடி கிலோ கணக்குல பண்டலா தர்ற? ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் பாஸ்புக், ரிலேட்டிவ் நேம்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், எஸ்பெஷலி லுங்கி, அது நைஸா எழுதிருக்காங்க. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஷூ வந்து இன்டர்சேஞ்ச், ஒரு கால்ல பிரவுன் ஷூ, இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டிருப்பாரு. மாத்துங்கன்னு சொன்னா பரவாயில்ல போப்போம் அப்படின்னு அப்புறம் நைஸா மறைஞ்சு போயிட்டு மாத்திட்டு இறங்குவாரு. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்க வேற எதையுமே மறக்கலங்க, மாத்திடுறாப்ல. ஆமா சார், அது ஒரு தடவை இது ஒரு பெருமை. ஆமா சார், எஸ் சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடியை பிடிச்சி தலை வாரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. இதெல்லாம் நான் அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன், அந்த முடி ஈஸியா இருக்கும், அங்க போய் வாரு அப்படி சொல்லிட்டு. இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரோ. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்க